சுந்தரமூர்த்தி நாயனார் பூலோகம் வந்ததற்கான அதிசய காரணம் தெரியுமா? கைலாயத்தில் அவர் ஆளாள சுந்தரர் என்ற பெயரில் சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமான அடியாராக இருந்தார். தினமும் மலர் சேகரித்து சிவபெருமானுக்கு திருப்பணி செய்து வந்தார். ஒருநாள் அனிந்திதை மற்றும் கமலினி என்ற தேவியரை பார்த்தபோது அவரது மனதில் சிறிய ஈர்ப்பு தோன்றியது. இதை உணர்ந்த சிவபெருமான், "நீ பூலோகத்தில் பிறந்து அந்த அனுபவங்களை அறிந்து பின்னர் என்னை அடையும்" என்று சாபமாகவும் அதே நேரத்தில் அவதார நோக்கமாகவும் அருளினார். அதன்படி அவர் திருநாவலூரில் நம்பியாரூரராக பிறந்தார். திருமணம் நடக்க இருந்த நேரத்தில் சிவபெருமான் முதியவர் வேடத்தில் வந்து, "நீ என் அடிமை" என்று கூறி அவரை தடுத்து ஆட்கொண்டார். பின்னர் கைலாயத்தில் இருந்த கமலினி மற்றும் அனிந்திதை பூலோகத்தில் பறவை நாச்சியார் மற்றும் சங்கிலி நாச்சியார் பிறந்து சுந்தரரை மணந்தனர். இறுதியில் சுந்தரர் நாயன்மார் திருத்தொண்ட தொகை பாடி அடியார்களை போற்றி சிவபதம் அடைந்தார். இது சாபமல்ல, இது சிவன் எழுதிய தெய்வீக பயணம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் டிவைன் ஸ்டோரீஸ்.